ஹலோ சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தெர்மிஸ்டர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அந்த தெர்மிஸ்டர் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரெசிஸ்டர்னா என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஆக்சுவலாக ரெசிஸ்டர் வந்து ஒரு காம்போனன்ட். அந்த காம்போனன்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அவுட்புட்டில் வந்து நம்மளுக்கு தேவையான கரண்ட் எவ்வளோ வேணுமோ அது எடுக்கிறதுக்கு வந்து ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து ஓமில் மெஷர் பண்ணுவாங்க. இந்த ரெசிஸ்டர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவுட்புட்டில் வந்து கரண்ட் வந்து கம்மியாகிடும். அண்ட் ரெசிஸ்டர் வேல்யூ கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அவுட்புட்டில் வந்து கரண்ட் வந்து அதிகமாகிடும். இந்த தெர்மிஸ்டருக்கும் ரெசிஸ்டருக்கு என்ன சம்பந்தம்? இந்த ரெசிஸ்டர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் சோல்ஜர்ஸ். இப்போ 100 ஓம்னா அது ஃபிக்ஸ்டா அப்படியே தான் இருக்கும். பட் தெர்மிஸ்டர் அப்படி கிடையாது சோல்ஜர்ஸ். டெம்பரேச்சர் பொறுத்து தன்னோட ரெசிஸ்டன்ஸை மாற்றிக்கும். இதில் வந்து தெர்மிஸ்டர்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து NTC, இன்னொன்று வந்து PTC. NTCனா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், PTCனா பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். NTC தெர்மிஸ்டர் என்ன பண்ணுன்னா, டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து குறையும். PTC தெர்மிஸ்டர் என்ன பண்ணுன்னா, டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாகும். இந்த தெர்மிஸ்டர் வந்து காரோட என்ஜின்ல யூஸ் பண்ணுவாங்க சோல்ஜர்ஸ். சப்போஸ் காரோட என்ஜின் வந்து செர்டன் டெம்பரேச்சரோட அதிகமாக அந்த லிமிட்டை தாண்டி மேலே போச்சுன்னா காரோட என்ஜின் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து இந்த தெர்மிஸ்டர் வந்து யூஸ் ஆகும். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா அண்ட் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.